இப்போ நம்மகிட்ட திடீர்னு இந்த மாதிரி யாராச்சும் கேட்டாங்கன்னா, டக்குனு ஒரு செகண்ட் என்ன ஆயிரும்னா, ஜெர்க் ஆயிருவோம். கன்ஃப்யூஸ் ஆயிருவோம். பாருங்க, வேர் வேர் யூ? டக்குனு கேட்குறாங்க, வேர் வேர் யூ? அப்படின்னா இதுக்கு மீனிங் நமக்கு புரியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, இது ரொம்ப சிம்பிள். வேர் அப்படின்னு இருக்கு. அதுக்கு பதிலா ஆர் போட்டு சொல்லி பாருங்க. வேர் ஆர் யூ? அப்பன்னு என்ன அர்த்தம்? வேர் ஆர் யூனா, நீ எங்க இருக்கிறாய்? இப்போ எங்க இருக்கிறாய்ன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப வேரோட தமிழாக்கம் என்ன? இருந்தாய். பாஸ்ட். ஓகே. அப்ப ரொம்ப சிம்பிள். நீ எங்கே இருந்தாய்? வேர் வேர் யூ? யூ ஆர் லேட் டு த கிளாஸ். வேர் வேர் யூ? யூ ஆர் லேட் டு த கிளாஸ். வேர் வேர் யூ? நீ கிளாஸுக்கு லேட்டு. எங்க இருந்த? எங்க இருந்த? வேர் வேர் யூ? புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்க. வாட் ஆர் யூ? திடீர்னு கேட்குறாங்க. ஓகே ஓகே. வாட் ஆர் யூ? டெல் மீ வாட் ஆர் யூ? அப்படின்னு கேட்டாங்கன்னா முழிப்போம். ஓகே. அதுக்கு இந்த ஃபார்மெட்டையும் பாருங்களேன். நம்ம இதை ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுறது. வாட் ஆர் யூ டூயிங்? என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? வாட் ஆர் யூ டூயிங்? என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? இந்த வாட் ஆர் யூ இதில் இருக்கா? இப்போ பாருங்கள். டூயிங் என்ன? செய்து கொண்டு. ஓகே. டூனா செய், ஐஎன்ஜினா கொண்டுன்னு அர்த்தம். ஸோ செய்து கொண்டு. இதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. வாட் ஆர் யூ? என்ன இருக்கிறாய்? இது ஒரு கரெக்டான ஃபார்மெட்டுக்கு போட்டிங்க அப்படின்னா என்னவாக இருக்கிறாய்? வாட் ஆர் யூ? நீ என்னவாக இருக்கிறாய்? உன்னுடைய தொழில் என்ன? என்ன செய்து கொண்டிருக்க? உன்னோட பிஸ்னஸ் என்ன? அதுதான் அர்த்தம். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்லலாம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு போட்டிருக்கும். வாட் இஸ் யுவர் ஃபாதர்? வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம்னு கேட்டால் உன்னுடைய அப்பாவின் பெயர் என்னன்னு வேணால் நமக்கு தெரியும். வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா முழிப்போம். வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா உங்களோட அப்பாவோட தொழில் என்ன? ரொம்ப சிம்பிள்.